நமஸ்காரம். ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல என் நமஸ்காரத்தை சொல்லுகிறேன். இன்றைய நாள் சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும். எல்லாம் அல்ல ஈஸ்வரன் பட்டம் வாங்கிய சனீஸ்வர பகவானை வேண்டுகிறேன். அப்புறம் சனின்னு சொல்லக்கூடாதுன்றான், ஃபுல் பேரோட சொல்லணுன்றான். சனி ஈஸ்வரன், ஈஸ்வரன் பட்டம் வாங்க. தர்மராஜா, யம தர்மரும் ஈஸ்வரன் பட்டவர் தான், அவரும் தர்மராஜா தான். கரெக்டாக அந்த தப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இன்றைய நாள் 8/2/2025 சனிக்கிழமை, பிப்ரவரி மாதம், தை 26. அருமையான ஏகாதேசி, மாதாந்திர ஏகாதேசி. ரொம்ப அற்புதமாக இருக்கும் மாதாந்திர ஏகாதேசி. நிறைய பேர் இதில் உண்ணாவிரதம் இருப்பாங்க. இந்த உண்ணா நோன்பு இதெல்லாம் என்னன்னா நம்ம உடலை டீடாக்ஸ் பண்ணும். சும்மா இருறா இப்படின்னா இருக்க மாட்டான். ஒரு தெய்வத்தை காமிச்சு இதுக்கோசம் இதை செய் அப்படின்னா நம்மால் செய்வான். ஏகாதேசி நல்லா பண்ணுங்க. நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி பார்த்தா காலையில் 10:30 to 11:30, மாலை 9:30 to 10:30. ராகுகாலம் குளிகை ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்னைக்கு சூரிய உதயநாயகி 6:35. அவெல்லாம் 6ன்னு சூரியன் உதிச்சிடறான்னு நினச்சிடல. இல்லை, சித்திரை மாதம் கூட 5:55க்கு சூரியன் உதயம் ஆவார். ஸோ இந்த உதய நேரம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஆனால் லண்டன் இதெல்லாம் சூரிய உதயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க 6 மாதம் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணுறாங்க டைமிங். எல்லாருமே வாட்சில் கண்ட்ரியே மாற்றிக்குது. ஆஃபீஸ் ஹவர்ஸ்லாம் அதில் பிளான் பண்ணணும். இங்கே அந்த மாதிரி கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு சூரிய உதயநாயகி 6:35. 6:35 6ஆகிடுங்க. சில பேர் பஞ்சபட்சியெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிருகஷி நட்சத்திரம், திருவாதிரை தான் மெயினாக எடுக்கணும். மிருகஷி நட்சத்திரம் நேற்று சொன்ன காலையில் 7:45 முடிஞ்சிது. இன்னைக்கு சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கும் அனுஷ நட்சத்திரத்துக்கும் வருது. துலா ராசிக்கும் விருச்சிக ராசித்துக்கும் இடைப்பட்டு முடியுது, ஆரம்பிக்குது. அப்போ ஒரு மத்தியானம் வரைக்கும் துலா ராசி நேயர்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதுக்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு வருது. அதே மாதிரி இன்றைய நாள் மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நாள், தவிர்க்கணும். ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனைத்திலும் அவங்களுக்கு வெற்றி. ஏதோ சின்ன சின்ன பிளானிங் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடும். மிதுனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் விரயம் இருக்குது. இன்னைக்கு சுப விரயமாக மாற்றுங்க. அதை அடிக்கடி சொல்லுவேன், போலீஸுக்கு தண்டம் கட்டாதப்பா, வீட்டில் எதனா வாங்கி கொடுத்துரு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எதனா வாங்கி கொடுத்துரு அப்படின்னு மாதிரி. கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இன்னைக்கு ஆதரவோடு பயணிப்பாங்க. மற்றவங்களும் இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னைக்கு கடகராசி நேயர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு முகஸ்துதி இன்றைக்கு அவர்கள் முன்னால் வரும். எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா இருக்கும். கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒன்று சிறப்பாக செய்து முடிப்பாங்க. சாதனன்னு கூட அதை சொல்லலாம். துளாராசி நேயர்கள் இன்னைக்கு காலையிலேருந்தே உற்சாகமாக இருக்கிறாங்க. எதிர்பார்த்தது நடந்துட்டா உற்சாகம் தானே. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாள், ஆதாயம் ப்ளஸ். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் வெற்றி அடைவாங்க. மகர ராசி நேயர்கள் சாந்தம் நிறைந்த ஒரு நாள் மகர ராசி நேயர். இட்ஸ் ஹேப்பன் இன்சைடு, உள்ள ஆகணும், இது வெளியில் இல்லை. கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நாள் கடன் பாக்கி எதையாவது ஒன்றையாவது செலுத்துவாங்க. இன்னைக்கு அவங்க அதில் குறிக்கோளாக இருப்பாங்க, இன்னைக்கு செலுத்திடுவாங்க கும்பராசி நேயர்கள். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செலவு தரக்கூடிய ஒரு நாள். தயவு பண்ணி குழந்தைங்க யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஒரு செலவு கிடைக்கும். கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலை தான் வனிசை வருது, காலைல ஒரு 11 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் பத்திரை.
வனிசை பத்திரை. மத்தியானம் வரைக்கும் வனிசை வழக்கேற்றணும், பத்திரை கையெழுத்து 12 மணிக்கு மேலே. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.